Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's topic easy trick to find the hybridization. இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸில் நம்ம VSEPR தியரியை யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு ப்ராப்பராக அதோட ப்ரொசீஜர் படி எப்படி ஹைப்ரிடைசேஷனாக இருக்கட்டும், அதோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதோட பாண்ட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிச்சுன்னு பார்த்தோம். அது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ட்ரிக். ஒரு ட்ரிக்கை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும், இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதை வச்சு எந்த காம்பவுண்டுக்குனாலும் ஈஸியாகவே நம்ம அதோட ஹைப்ரிடைசேஷனாக இருக்கட்டும், அதோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதோட ஸ்டெரிக் நம்பராக இருக்கட்டும், எதுனாலுமே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அந்த ட்ரிக் வந்து பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் மீ. நான் உங்களுக்கு அந்த நீங்கள் போட்ட கமெண்ட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்த ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து SO3, இந்த சல்ஃபேட். இது வந்து எதுக்கு எப்படி நம்ம வந்து இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதோட ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். SO3னா இது எல்லாமே ஆல்ரெடி இந்த டாப்பிக்கு என்னது, வேலன்ஸ். ஸோ அப்போ தந்திருக்க காம்பவுண்டில் இதோட ஆட்டம் இந்த ஆட்டமுக்கெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த வேலன்ஸ் நம்பரை வச்சு தான் இது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சல்ஃபர்னால் அதோட வேலன்ஸ் நம்பர். அதாவது எந்த ஒரு ஆட்டம்னாலும் அதோட வேலன்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக இருக்கும். இப்போ சல்ஃபர்னால் இது எதில் வர்றது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கணும். சல்ஃபர்னால் எதில் வரும், OS, சேல் பண்ண, டெலிஃபோன் போட்டா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஷார்ட்கட். அப்போது இது வந்து ஆக்சிஜன்னா அதுக்கு அட்டாமிக் இந்த வேலன்ஸ் வந்து 6. ஏன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வரும், 1s2, ஆக்சிஜன் வந்து 8, 1s2, 2s2, 2p4ன்னு வரும். அப்போ இதில் வர்றது எல்லாத்துக்குமே இது வந்து ஃபுல்லி ஃபில்டு வேண்டாம். அப்போ இது வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. அப்போ இதில் உள்ள எல்லாத்துக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. அப்போ இதோட வேலன்ஸ் வந்து 6. அடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு சல்ஃபருக்கு போட்டிருப்போம் 6. எதோடது, சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான். அடுத்து இது எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 3. அப்போ 3 ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட் போகிறதுக்கு ப்ளஸ் சைன், அல்லது 3 டைம்ஸ் இருக்குது. ஆக்சிஜன்னா இதில் உள்ளது தான். அப்போ அதுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 தான். அப்போது இதே இதுலேருந்து மல்டிப்ளை இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும், 3 × 6. அப்போ 6, 3 × 6 வந்து 18. அப்போ 24/8. அப்போ இது எதனால நான் 8ன்னு போட்டிருக்கேன், இது வந்து கவுண்ட் பண்ணது, அந்த பேலன்ஸ் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணது 24. அப்போ இந்த 8 வந்து எது வரை வந்துச்சுன்னா, நம்ம ஆட் பண்ணுவோம்ல, இந்த காம்பவுண்டில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணும்போது, பேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது 0லேருந்து 8க்கு உள்ளாடி வந்துச்சுன்னா, அதாவது 0 to 7 வரைக்கும் வந்துச்சுன்னா அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும். 7 வரைக்கும் வந்துச்சுன்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். 8லேருந்து 40 வரைக்கும் வந்துச்சுன்னா அதை வந்து 8ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இது 24 தான். இல்லை 40 இல்லை, 56 வரைக்குமே வந்துச்சுன்னா அது வந்து இந்த 8ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது 0 to 7 வரைக்கும் வந்துச்சுன்னா அதை டிவைட் பண்ணுறது இது 2ஆல். 8லேருந்து அதுக்கப்புறம் உள்ள எலமெண்ட் எல்லாமே எதால் டிவைட் பண்ணணும்னா 8ஆல் டிவைட் பண்ணணும். இது எல்லாமே எந்த நம்பர், அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது கிடைக்குமோ அந்த நம்பரை வந்து 7க்கு உள்ளாடி இருந்துச்சுன்னா, 7க்கு பிலோ 7, அதாவது பிலோ 8க்குள்ள இருந்துச்சுன்னா அதை டிவைடட் பை 2, 8 அபோவ் இருந்துச்சுன்னா டிவைடட் பை 8. அதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு டைம் கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, SO3 S வந்து இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். அப்போ எஸ்ஸோட பேலன்ஸ் எலக்ட்ரான் இது வந்து 6. அது வந்து எப்படி கண்டுபிடிச்சோம், எஸ் இந்த குரூப்பில் வந்திருக்கு. இந்த குரூப்பில் வர்றது எல்லாமே வந்து இந்த பேலன்ஸ் வந்து 6. ஏன்னா இது வந்து 1s2, 2s2, 2p4. அப்போ இது வந்து இதுதான் ஃபில் ஆகலை. ஸோ அப்போ அதுதான் அதோட வேலன்ஸு 6. அப்போ இது எல்லாத்துக்குமே வேலன்ஸ் என்னது 6 தான். ஸோ 6. அடுத்து ஆக்சிஜன், அடுத்த ஆட்டம் போகிறனால ப்ளஸ்ஸு, அது 3 டைம்ஸ் இருக்கிறனால 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் ஆக்சிஜனில் உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான், அதுவும் 6 தான். ஸோ அப்போ 18 + 6 24. இந்த டிவைடட் பை 8னா நம்ம ஆட் பண்ணுற இந்த 24 இருக்குல்ல, அது வந்து 8ஐ விட அபோவாக இருந்தால் அதை 8ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 8ஆல் டிவைட் பண்ணோன்னா
24 into 8. 3 8s are 24. அப்போது 3 இருக்குது. இந்த 3 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஸ்டெரிக் நம்பர் 3 இருந்தால் sp2. இந்த 1 ஒரு s ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டால் அதான் 3. ஸோ அப்போ sp2 ஹைப்ரிடைசேஷன். அது மாதிரி லோன் பேர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதில் வந்து இந்த இது வந்து கம்ப்ளீட்டாகவே 8ஆல் மல்டிப்ளை ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் மல்டிப்ளை ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் லோன் பேர். இங்கே வந்து லோன் பேர் இந்த மல்டிப்ளை ஆனதுனால 0 லோன் பேர் வந்து இல்லை. இப்போ 3 இருந்து லோன் பேர் இல்லாதனால இது வந்து ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம பாண்ட் பேர் வந்து 2 இருந்தால் என்ன வரும் இதெல்லாம் பார்த்தோம்ல அதுதான். 2 இருந்தால் sp, 3 இருந்தால் sp2, 4னா sp3 வந்து இது வந்து அதோட ஸ்டெரிக் நம்பர் வச்சு 5னா sp3t, 6னா sp3t2, 7னா sp3d3 அப்படின்னு பார்க்கும். அடுத்து இது வந்து நீங்களே ட்ரை பண்ணலாம். இது ஒன்றுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது ClO3 மைனஸ். அப்போ குளோரின் எதில் வரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஹாலஜன் ஃபேமிலின்னு ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதில் வரும். இது வந்து ஃப்ளூரினுக்கு எப்படி எழுதிங்க? 1:9 1:2 2p5 அப்படின்னா 9. அப்போ இது வந்து ஃபில் ஆகலை. அப்போ அதோட வேலன்ஸ் வந்து 2 + 5 7. அப்போ ஒரே ஒரு குளோரின் இருக்குது. அப்போ 7. அடுத்த டைம் போகும்போது ப்ளஸ் சைன் 3 ஆக்சிஜனோட வேலன்ஸ் இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் பார்த்தோம் 6 இருக்குது. 6 இந்த மைனஸ்னால் அதை ப்ளஸ் பண்ணணும். இதே ப்ளஸ்னால் அதை மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் இருக்கிறனால +1 7 3 6 are 18 +1 19 +7 20 26/8. இந்த 8 எப்படி வந்துச்சு? நம்ம வந்து ஆட் பண்ணுறது வந்து 8 அபோவ் வந்துச்சுன்னா 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 26 நம்ம 8ஆல் டிவைட் பண்ணும்போது 3 8s are 24. அப்போ ரிமைனிங் 2 இருக்குது. அப்போது இந்த ரிமைனிங் வந்தாலே அதுதான் லோன் பேர். அதை வந்து ரிமைனிங் வரதை 2ஆல் டிவைட் பண்ணும். அப்போ 1 2s are 2. அப்போ எத்தனை வந்திருக்கு? இதில் 1 வந்திருக்கு. அப்போ 3 பாண்ட் பேர், இந்த 1 வந்திருக்கு 1 லோன் பேர். அப்போ இந்த 2 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸ்டெரிக் நம்பர் 4. அப்போ 4னா sp3. அப்போ லோன் பேர் 1 வந்து 3 பாண்ட் பேர் வந்தனால இது வந்து ட்ரைகோனல் பிரமிடல். ட்ரைகோனல் இருக்குது. இது 3 ட்ரைகோனல் பிரமிடல். இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 107 டிகிரி. இப்போ என்ன 2 பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ SF6 பார்க்குறோம். சல்ஃபருக்கு இதுக்கு முன்னாடி உள்ளதில் பார்த்தோம். வேலன்ஸ் வந்து 6. ஃப்ளூரின் இருந்தால் ஹாலஜன் ஃபேமிலி. ஸோ 7 6 into 7 ஏன்னா இது 6 டைம்ஸ் ஃப்ளூரின் இருக்குது. இது வந்து வேலன்சி வந்து ஃப்ளூரினோட வேலன்சி 7 6 இந்த 6 7s are 8. அதாவது 6 ப்ளஸ் வந்து 42 வரும். 6 7s are 42. அப்போ 48 கவுண்ட் பண்ணும்போது அடுத்து இது வந்து இதை ஆட் பண்ணுறோம். இது வந்து 8 அபோவ் வரனால 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து 48. 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 8s are 48. அப்போ 6 இருக்குது. அப்போ இது வந்து ஏதாவது இந்த பேலன்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ இல்லை நோ லோன் பேர். sp3 இது d2. ஏன்னா 1 + 3 4 4 + 2 வந்து 6 ஆயிரும். இது வந்து நோ லோன் பேர். அப்போ 6 வந்து அது ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி. அதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இது வந்து இது இன்னொன்று TeF5. இந்த T இதில் வரக்கூடியது வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி OS SV இந்த ஃபேமிலி. அப்போது இதில் வந்து இதனால அதோட வேலன்ஸ் வந்து 6. அப்போ 6 அடுத்த எலமெண்ட் 4னால வந்து ப்ளஸ்ஸு. இது வந்து 5 டைம்ஸ் 7 ஃப்ளூரின் இருக்குது. இது வந்து மைனஸ் இருக்கிறனால +1. இப்போ 6 7 5s are 35 +1. ஸோ 36 42/8. 8 எதனால் போடுறோம்? 8ஓட ஆட் பண்ண வேல்யூ வந்து 8 அபோவ் வந்ததுனால 8ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 42வை 8ஆல் டிவைட் பண்ணும்போது 5 8s are 40. ஸோ அப்போ பேலன்ஸ் 2 வந்திருக்கு. ரிமைனிங் வந்தனால இதுதான் லோன் பேர். அப்போது 2ஆல்
அப்போது இது 5 பாண்ட் பேர், இந்த 1 வந்து லோன் பேர். ஸோ டோட்டலி 6. அப்போ அதோட ஹைப்ரிடைசேஷன் sp3d2. இது வந்து ஒரு லோன் பேர் வச்சு 5 இதில் வந்து ஒரு லோன் பேர் இருக்குது, 5 பாண்ட் பேர் இருக்குது. இது வந்து ஸ்கொயர் பிரமிடல் ஜாமெட்ரி. அடுத்து SO4 2 எஸ்னா அதோட வந்து வேலன்ஸ் வந்து 6. அடுத்து ப்ளஸ் வந்து ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட் போகும்போது ப்ளஸ்ஸு. ஆக்சிஜன் 4 டைம்ஸ் இருக்குது, அப்போ 4 இன்ட்டு அதோட வேலன்ஸ் வந்து 6. இது வந்து 2 போட்டிருக்கனால +2. அப்போ 6 4 6 are 24 +2. இப்போ 30 32. அப்போ வந்து 4 8s இந்த 32 வந்து 8ஆல் டிவைட் பண்ணால் 4 8s are 32. ஸோ 0.4. அப்போ இது sp3. அதோட ஜாமெட்ரி வந்து டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. ஸோ டெஸ்ட் யுவர் செல்ஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. N3 மைனஸ் ClF மைனஸ் PF3 மைனஸ் NH4 ப்ளஸ் IF5 மைனஸ். இதில் வந்து என்ன அது எந்த ஃபேமிலியில் நைட்ரஜன்னா அதோட அட்டாமிக் நம்பர் என்ன 7. அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. அப்போ இதுதான் அதோட பேலன்ஸ். அப்போ 5 3 டைம் இந்த 5 வச்சு எழுதணும், 5 வச்சு கண்டுபிடிக்கணும். அதாவது இது ஒன்று நான் சொல்கிறேன், 5 இந்த +3 ஏன்னா -3 போடுறதுனால +3. அப்போ 8 N3 minus 8 divided by 8. ஸோ 1 என்னோட பேலன்ஸ் என்ன 1, இங்கே ஒன்று n. ஓகே, ஸோ 3 மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். ஸோ 1 லோன் பேர். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. SClF3 குளோரினுக்கு கண்டுபிடிக்கிறோம். அது பாஸ்பரஸ், குளோரினோட வேலன்சி வந்து 7 வரும், அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். பாஸ்பரஸ்னு அதோட வேலன்சி வந்து 5 வரும், அதை வச்சு கண்டுபிடிங்க. நைட்ரஜனுக்கும் வேலன்சி வந்து 5. அயோடின்னா அதோட வேலன்சி வந்து 7. ஃப்ளூரின் ஃபேமிலியெலாம் இருந்தாலுமே 7. ஸோ அப்போ வேலன்சி வந்து இந்த தந்திருக்கு, இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். வந்து எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.